இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக மாறப்போகுதுங்க. நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதிகாலைன்னு சொல்லக்கூடிய இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து தொடங்கினாலே அந்த காரியத்தில் எந்தவித இடையூறும் ஏற்படாத அந்த காரியம் பார்த்திங்கன்னா வெற்றியாக முடியும்னு சொல்லுவாங்க. அதனால தான் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க பார்த்திங்கன்னா அதிகாலை 5 மணிக்குள்ளே எழுந்து இருக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் தலைவிதியை நிர்ணயித்த இந்த பிரம்மதேவருக்கு உரிய இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து எப்படி வழிபட்டால் நம்மளுடைய வாழ்க்கை மாறும், நம்மளுடைய தலைவிதியை மாற்றி அமைக்க வேண்டும் நினச்சிங்கன்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 48 நாட்கள் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த ஒரு தீபத்தை உங்கள் வீட்டு பூஜையறையில் ஏற்றி வழிபடுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும், வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். மேலும் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டை பதிவிடுங்க. புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தினமும் அதிகாலைன்னு சொல்லக்கூடிய 4 மணி முதல் 6 மணி வரையிலான நேரத்தை தான் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம். இது சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய நேரங்க. சூரிய உதயத்துக்கு முன்னதான பிரம்ம முகூர்த்தம் பிரம்மாவிற்குரிய நேரம் என்பதால் நினைத்த காரியங்கள் மிக விரைவாக நிறைவேற்றி வச்சு லட்சுமி கடாட்சத்தை பெருக்க செய்யக்கூடிய நேரமாக சொல்லப்படுது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வழிபடுவங்களுக்கு அனைத்து தெய்வங்களுடைய ஆசைகளும் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, பலருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுத்த நேரமாக சொன்னால் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை தான் சொல்கிறாங்க. அப்படி என்ன இந்த நேரத்துக்கு அவ்வளோ சக்தின்னு நீங்கள் கேட்கலாம். உன்னதமான நேரம் தான் சொல்லுவாங்க சாஸ்திரத்தில். மொத்தமுள்ள 64 முகூர்த்தங்களில் முதன்மையான ஒரு முகூர்த்த நேரம்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரம். இது பிரம்ம தேவருக்குரிய நேரம் மட்டும் இல்லை, அனைத்து தெய்வீக சக்திகளும் ஒன்றிணையக்கூடிய நேரமாக இருக்குங்க. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலோ அதன் பலன் பல மடங்காக பெருகுன்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் எளிமையான வழிபாட்டினை தொடர்ந்து செய்து வந்தாலே நம்முடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும். வாழ்க்கையும் சரிங்க, தொழிலில் வளர்ச்சி உண்டாகும், சுபிச்சம் ஏற்படும். அது மட்டும் இல்லை, தினமும் இந்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றி தலைக்கு குளிச்சுட்டு விளக்கேற்றுவது ரொம்ப சிறப்பு. அப்படி தலைக்கு குளிக்க முடியாதவங்க உடலுக்கு மட்டும் குளிச்சுட்டு மஞ்சள் தண்ணீரை தலையில் தெளித்து கொண்டு கூட விளக்கேற்றி வழிபடலாம். அதான் 60 வயதுக்கு மேற்பட்டவராக இருந்தீங்கன்னா அவங்க முகம் மட்டும் கழுவிட்டு கூட விளக்கேற்றி வழிபடலாங்க. ஆனால் நடுத்தர வயதுடையவங்க இந்த நேரத்தில் வழிபடுவதாக இருந்தீங்கன்னா கட்டாயம் குளிச்சுட்டு தான் விளக்கேற்றி வழிபடணும். பூஜை அறையில் விளக்கேற்றுவதோடு அகல் விளக்கு எத்தனை வேண்டுமானாலும் ஏற்றலாம். வீட்டு நிலைவாசலில் முதல் அதிகாலை விளக்கேற்றிய பிறகு வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபடுங்க. மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு விரிப்பிட்டு அதன் மீது அமர்ந்து முதல்ல தட்சிணாமூர்த்தியை வணங்கி அவருக்குரிய ஸ்லோகத்தை 11 முறை சொல்ல வேண்டும். விளக்கேற்றும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை 3 முறை சொல்லி விளக்கேற்றுங்க. இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு திருமண, குழந்தை, வேலை, படிப்பு, பொருளாதார பிரச்சனைன்னு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கைகூட வேண்டுமோ அதை மனதார வேண்டிக்கோங்க. இப்படி தொடர்ந்து தினமும் விளக்கேற்றி மந்திரங்களை சொல்லி வேண்டி வந்தாலே ஒரே வாரத்திலே உங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறக்கூடிய வழியினே அந்த இறைவனே ஏற்படுத்தி தருவார். குறிப்பாக பிரம்மகாயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரங்களை தெரியாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயா, ஓம் நமோ நாராயண எனும் மந்திரத்தை கூட 108 முறை சொல்லி வழிபடலாங்க. குறிப்பாக இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் விளக்கேற்றும் போது சிறிய மூக்கத்தி அளவுக்காவது தங்கம், அதே அளவுக்கு வெள்ளி இல்லைன்னா செப்புன்னு உலோகங்களை விளக்கில் போட்டு அதோடு 1 ரூபாய் நாணயமும் போட்டு விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் வீட்டில் பார்த்தீங்கன்னா சுபிச்சம் உண்டாகும். இப்படி விளக்கேற்றுபவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அல்ல குறையாமல் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். விளக்கினை சுத்தம் செய்யும் போது அதில் போடப்பட்ட தங்கம் போன்றவற்றை தனியாக எடுத்து வச்சுட்டு சுத்தம் செய்து மீண்டும் விளக்கேற்றி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி போட்டு வழிபடுங்க. இப்படி நீங்கள் வழிபட்டு வந்தாலே வீட்டில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய அருள் நிலைத்திருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்தால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பிரம்ம முகூர்த்தம் என்பது அதிகாலை பார்த்தீங்கன்னா 3 to 5 மணி வரையில் உள்ள காலன்னு சொல்லுவோம். பிரம்மனுடைய சக்தி தேவியான சரஸ்வதி தேவி விழித்து செயற்படக்கூடிய நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்.
சூரியோதய சமஸ்தாய ஸ்தான வித்மோஷ ஆஸ்திரத்தில் குறிப்பிடுவாங்க. மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து செய்யக்கூடிய போது மனநிலையானது ஒருநிலைப்படுது. அதற்கு ஏற்ற காலமாக இது இருக்குங்க. அதிகாலையில் சூரிய வெப்பம் கிடையாது, சந்திரனுடைய வெப்பதிப்ப கொழுமையும் கிடையாது. எனவே இரண்டுக்கும் மத்தியில் நிலவுவது இந்த பிரம்ம முகூர்த்த நேரம். இந்த நேரத்தில் எழுந்து ஜபிப்பது, தியானம் செய்வது, யோகா செய்வது, கல்வி கற்பது, வேலைகள் செய்வதுன்னு போன்ற சிறந்த பயனை தருவதோடு ஞாபக சக்தியை நிச்சயம் அதிகரிக்க செய்யும். அது மட்டும் இல்லை, இக்காலத்தில் செய்யக்கூடிய பூஜைகள் முழு பலனை அளிக்க சொல்லுவாங்க. மேலும் இந்த நேரம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பான பலனை அளிக்கக்கூடிய நேரங்க. தலையெழுத்தை மாற்றக்கூடிய நேரமாக சொல்லலாம். நாள்தோறும் காலையில் புதிதாக எழுந்திருப்பதே ஒவ்வொருவருக்கும் மறுபிறவி போன்றதுன்னு சொல்லுவாங்க. அப்படி சிருஷ்டி தொழிலை செய்யக்கூடியவர் பிரம்மா என்பதால் பிரம்மாவின் பெயரை கொண்ட அதிகாலை பொழுதே பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவான். இந்த நேரத்தில் வேலைக்கு பார்த்தீங்கன்னா திதி, வார, நட்சத்திர, யோகம், தோஷம் எதுவும் கிடையாது. அதனால் இந்த நேரம் எப்போதும் சுப வேலையாக தான் இருக்குது. இந்த நேரத்தில் எழுந்து குளித்து இறை வழிபாடு செய்து வேலைகளை செய்ய தொடங்கினாலே நாள் முழுவதும் நிச்சய வெற்றி உண்டாகும். அதனால தான் இந்த நேரம் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்க பலரும் இந்த அதிகாலை நேரத்திலேயே எழுந்திருப்பதை தங்களுடைய வேலையாக தொடங்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த நேரம் தேவர்கள், தேவதைகள், சிவபெருமான், மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, பிரம்மான்னு அருள் புரியக்கூடிய நேரங்க. இந்த நேரத்தில் தெய்வங்களின் பார்வைப்படும் போது துன்பங்கள் அனைத்து நிச்சயம் மறைந்திடும். வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டம், கடன் தொலை தீரும், சகல சௌபாக்கியமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதோடு பல மடங்கு புண்ணியத்தையும் கொடுக்குங்க. மேலும் இந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஓம் வேதாத்திய வித்மஹே ஹரைய கர்ப்பாய தீமஹி தானோ பிரம்மஹே பிரச்சோதயா என்னும் பிரம்ம காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லி தொடர்ந்து உச்சரித்து வழிபடுங்க. சூரிய உதயத்திற்கு முன்பாக காலை 4:30 முதல் 6 மணி வரையிலான நேரத்தை இந்த ஒரு மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் உச்சரித்து வந்தாலே பார்த்தீங்கன்னா பிரம்மதேவரை நினைத்து வேண்டிக் கொண்டால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். சூரிய பகவானுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்து வர தைல எழுத்து பார்த்தீங்கன்னா விரைவில் மாறுவதை நிச்சயம் உங்களால் உணர முடியுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பிரம்மதேவரோ சிவபெருமானை இந்த நேரத்தில் தான் வழிபட்டதாகவோ அதன் பலனாய் பல வரங்களை பெற்றதாகவோ அதனாலே இதற்கு பிரம்ம முகூர்த்தன்னு பெயர் வந்ததாகவோ புராண கதைகளில் சொல்லப்படுது. மேலும் இந்த நேரத்தில் தாங்க நீரில் பிராணசக்தி இருப்பதாக நம்புகிறாங்க. எனவே இந்த நேரத்தில் குளிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய பிராணசக்தி உறிஞ்சி உங்கள் நாளையே நேர்மறை ஆற்றலாக நிரப்ப உதவும். இதனால் முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தை வழிபட்டு வந்திருக்காங்க. தினமும் இந்த நேரத்தில் விளக்கேற்றுவதற்கு முன்னாடி குளிப்பது ரொம்ப முக்கியம். அதுவும் தலைக்கு குளிப்பது சிறப்பு. அப்படி குளிக்க முடியாதவங்க மட்டும் தலையில் மஞ்சள் நீரை தெளித்து மேலே குளிச்சுட்டு வழிபடலாம். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா மந்திரங்களை ஜபம் செய்வது அமைதி, மகிழ்ச்சி, அருள், செழிப்பை தருன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த நேரத்தில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றி வழிபடுவதன் மூலம் சகல சௌபாக்கியமும் வீட்டில் உண்டாகும். சனிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் நல்லெண்ணெய் அகல் விளக்கு ஏற்றி சிவபெருமானை வழிபட்டு வர சனி தோஷம் தீரோ, தரித்திரம் தொலையும். இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதன் பலன் பல மடங்காக பெருகுன்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் நெய் விளக்கேற்றிய எளிமையான வழிபாட்டினை தொடர்ந்து நீங்கள் செய்து வந்தாலே நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறுங்க. வாழ்க்கை, தொழில்னு வளர்ச்சி உண்டாக சுபிச்சம் நிச்சயம் ஏற்படும். இப்படி தொடர்ந்து 48 நாட்கள் தினமும் நெய் விளக்கேற்றி மந்திரங்களை சொல்லி திருமணம், குழந்தை, வேலை, படிப்பு, பொருளாதார பிரச்சனை எந்த காரியம் கைகூட வேணுமோ அதை மனதார வேண்டி வந்தால் ஒரே வாரத்துள்ள நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். அதே போல் தொடர்ந்து 48 நாட்கள் பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில் சிறிது கருப்பட்டி தூளை 2 சிட்டிகை எடுத்து அந்த அகல் விளக்கில் ஊற்றி திரியிட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 48 நாட்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் எந்த ஒரு வேண்டுதல் நிறைவேறுமோ அதை மட்டும் நினைச்சு கொண்டு ஏற்றுவாங்க. நிச்சயம் 48 நாட்கள் முடிவதற்குள்ளே உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுவதே உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அது மட்டும் இல்லை, வீட்டில் சுபிச்சத்தை உண்டாகும். தேவையற்ற மனக்கவலை நீக்கும். உடல் ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா புத்துணர்வு பெறுங்க.
நீங்களும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து வழிபட முடியலைன்னு வருத்தப்படாதீங்க. இந்த நேரத்துக்கு இணையான சத்திய காலம்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா மாலை 5 to 6 மணிக்குள்ளேயாவது வீட்டு பூஜை அறையில் தினமும் விளக்கேற்றி வழிபட்டு வந்தாலும் நிச்சயம் உங்களுடைய கடன் தொல்லை, குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் அனைத்து விலகிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.